கோவிலை சுற்றுகின்ற போதே கோவிலினுடைய வரலாறு, அந்த கோவிலினுடைய சம்பிரதாயங்கள், அதனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு வழிபடுவது என்பது இன்னும் நம்மை உயர்த்தும். காளையார் கோவில் என்றவுடனே நம் கண்ணுக்கு தருவது சின்ன மருதமும் பெரிய மருதமும். காளையார் கோவில் வழிபாட்டில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாறு, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஊர் கூடி தேரெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெரிய மருது திருக்கோயிலுக்கு ஒரு திருத்தேர் செய்ய ஆயத்தப்படுகின்றார். பொதுவாக நம்ம கோவிலுக்கு போவோம், அப்படி இறைவனை சுற்றி வருவோம். அங்கே தலவிருட்சம்னு இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தலவிருட்சம் இருக்கும். கோவிலுக்கென்று தல வரலாறு உண்டு. நான் அருள்கூர்ந்து ஆன்மீக அன்பர்களை, அடுத்த தலைமுறையினரை கேட்டுக்கொள்வேன். கோவிலுக்கு சென்று இறைவனை மட்டும் நாம் தரிசித்து வருவது அல்ல வழிபாடு. கோவிலை சுற்றுகின்ற போதே கோவிலினுடைய வரலாறு, அந்த கோவிலினுடைய சம்பிரதாயங்கள், அதனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு வழிபடுவது என்பது இன்னும் நம்மை உயர்த்தும். தமிழகம் திருக்கோயில்களுடைய இருதயமாக விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோயிலும், கங்கை கொண்ட சோழபுரமும், திருவண்ணாமலையும், மீனாட்சியும், நம்முடைய திருநெல்வேலி திருக்கோயிலும், நெல்லையப்பரும், சங்கரன் கோவிலில் கோமதி அம்மனும் நமக்கு வடிமீது வெடி வைத்து பல்வேறு வரலாற்றை நமக்கு சொல்கின்றார்கள். அந்த வகையில் திருக்கோயிலினுடைய வழிபாட்டோடு நாம் சில வரலாறுகளை இன்றைக்கு பதிவு செய்ய போகின்றோம். சிவகங்கை சீமைக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். அங்கிருக்கக்கூடிய காரைக்குடியை தாண்டியவுடனே நமக்கு பிள்ளையார்பட்டியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடியும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும். அந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் திருப்புலானி, விளையாத்தங்குடி, இப்படி பல கோவில்கள் உண்டு என்றாலும் இதனின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடிய செம்மாந்து இருக்கக்கூடிய காளையார் கோயில். காளையார் கோவில் என்றவுடனே நம் கண்ணுக்கு தருவது சின்ன மருதமும் பெரிய மருதமும். காளையார் கோவில் வழிபாட்டில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாறு, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஊர் கூடி தேரெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெரிய மருது திருக்கோயிலுக்கு ஒரு திருத்தேர் செய்ய ஆயத்தப்படுகின்றார். அவன் வேண்டி கேட்டது குப்பமுத்து ஆசாரி. எத்தனை முறை கேட்டபோதும் அவன் மறுத்தான். பிறகு அது அரச கட்டளை என்றான். எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டபோது, நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று பெரிய மருது சொல்ல, பெரிய மருது ஆணைக்கிணங்க ஊரே மகிழ்ச்சிப்படுகின்ற வகையில் காளையார் கோவிற்கு கண்ணில் ஒத்திக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பெரும் தேரை செய்து கொடுத்தான் குப்பமுத்து ஆசாரி. திருத்தேர் ஓட்டத்திற்கு முன்பு மறந்துவிடக்கூடாது என் அன்புக்குரியவர்களே, ஒத்திகை போல வெள்ளோட்டம், திருத்தேரினுடைய வெள்ளோட்டம், முன்னோட்டம். முதல் நாள் இரவு பெரிய மருது கூப்பிட்டு சின்ன மருதுவை அழைத்து, குப்பமுத்து ஆசாரியை அழைத்து வா, செவ்வனவே தேர் செய்தீர்கள், என்ன வரம் வேண்டும்? ராஜா, நாளைக்கு தேர் ஓட்டம் வருகின்ற போது வெள்ளோட்டத்திற்கு முன்பு நான் தான் மகாராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிப்பதற்குள் சின்ன மருது உடைவாளை உருவினான். பெரிய மருது பொறு என்றான். நாளைக்கு உங்கள் தலையில் இருக்கக்கூடிய டர்பனும் உடைவாளும் தேரில் பவனி வரக்கூடியவன் இந்த குப்பமுத்து ஆசாரியாக இந்த மண்ணில் மன்னனாக இருக்க வேண்டும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உடைவாளை எடுத்து கொடுத்து தன்னுடைய தலைப்பாகை கொடுத்து பெரிய மருது உள்ளே சென்றான். பொழுது விடிந்தது. திருத்தேர் வெள்ளோட்டம் வந்தது. நிலையில் நிறுத்துகின்ற போது மேலிருந்து கீழே உருண்டு தேர் சக்கரத்தில் அடிபட்டு குருதி கொப்பளிக்க குப்பமுத்து ஆசாரி இருந்தான். செய்தி அறிந்து ஓடி வந்த பெரிய மருது தன் மடியில் போட்டுவிட்டு மண்டியிட்டு அழுதான். பாவி, ஏன் இந்த செயல் என்று. அதற்கு குப்பமுத்து ஆசாரி சொன்னார், நான் பிரசன்னம் பார்த்தபோது திருத்தேர் வெள்ளோட்டத்தில் மகாராஜாவிற்கு ஏதோ சிக்கல் என்று வந்தது, உயிருக்கு ஆபத்து என்று. மகாராஜாவுக்கு சிக்கல் என்று வந்ததே தவிர யார் என்று வரவில்லையே. எனவே வெள்ளோட்டத்தில் நான் மன்னனாக இருக்க ஆசைப்பட்டேன்.
என் உயிர் போனாலும் பரவாயில்லை, மக்களுக்காக தேர்தந்த உன் உயிர் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் 1000 ஆண்டுகள் முற்பட்டது, நிழல் விழாதது, பெரும் நந்தி வராகி என்று பெருமை பேசுகின்றோமே, அந்த திருக்கோவிலுடைய தீபம் எரிவதற்கு தன்னுடைய பிஞ்சு குழந்தை அருந்தக்கூடிய தாய்ப்பாலை விற்று திருவிளக்கு ஏற்றிய பெருமை வரகுணாள் என்கின்ற பெண் தெய்வத்திற்கு உண்டு. இப்படி வரலாறுகளோடு பிணியப்பட்டதுதான் நம்முடைய திருக்கோயில் வழிபாடு. வரலாறுகளை தெரிந்து வழிபாடு செய்வோம், அது நம்முடைய இதயத்திற்கு ஆனந்தத்தை தரும். மீண்டும் புதிய சிந்தனையோடு புதிய செய்திகளோடு இறை நாமத்தில் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். நல்ல நல்ல செய்திகளை இறைவன் திருநாமத்தோடு சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.